ஸ்வேதாஸ் கிச்சனில் தேர்ஸ்டே ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. தேர்ஸ்டே மார்னிங் ரொட்டீன் தான் இது. எப்போ எழுந்திரிச்சாலும் ஃபஸ்ட்டு வந்து வாஷிங் மிஷினில் துணி போடுறதுக்காக பால்கனிக்கு போவேன். அப்போ வானம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபஸ்ட்டு டீ தான் குடிப்பேன். டீ குடிச்சிட்டு வேலை செஞ்சால் தான் கொஞ்சம் நமக்கு பிரிஸ்காக இருக்கும். எப்பயுமே டீ பார்த்திங்கன்னா டீ தூள் மட்டும்தான் போட்டு கொதிக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் சர்க்கரை இல்லாமல் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் தான் சர்க்கரை போடுறது. அது மாதிரி போட்டால் உரைக்கவே மாட்டேன். இந்த சர்க்கரை தண்ணியில் கொதிக்க வச்சாதான் சுகர் வந்து நல்லா உரைச்சிட்டு டேஸ்ட்டாக இருக்குது டீ. கிரைண்டர் போடணுன்றதுனால தான் இன்றைக்கி சீக்கிரம் எழுந்து கீழே வந்தேன். காலையிலேயே போட்டுட்டா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு முடித்ததும் மாவு அரைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சைட் பை சைடு இதையும் பார்த்துக்கலாம். இந்த கிரைண்டர் பார்த்திங்கன்னா 22 வருஷம், அது ரொம்பவே நல்லாயிருக்கு. அல்ட்ரா மாடல். நான் அது உள்ளே இருக்கிற அந்த கல் மட்டும்தான் நான் மாற்றிருக்கிறேன். மிஷின் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. ரிப்பேரே ஆகலை இது வரையும். டீ குடிக்கும்போது 10 நிமிஷம் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக சாமி பாட்டெலாம் கொஞ்சம் நேரம் நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோலம் போடவே வருவேன். வானம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்னவோ அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கே என்னவோ ஸ்டெப்பாக பஞ்சு மாதிரி. கொஞ்சம் நேரம் அதையே பார்த்துட்டு இருந்தேன். கோலம் பார்த்திங்கன்னா நான் நினச்சது ஒரு டிசைன், ஆனால் அது வேறு மாதிரி வந்துருச்சு. சரி அழைக்க வேணான்னு அப்படியே விட்டாச்சு. இன்றைக்கி சப்பாத்திக்கு மஷ்ரூம் தான் செய்ய போகிறேன். பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், பாதி தக்காளி தான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டை வந்து பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு 6 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கியிருக்கேன். 3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் சேர்த்துருக்கேன். பட்டை லவங்கம் பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். உப்பு மஞ்சத்தூளையும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது பாட்டுக்கு வதங்கிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் மஷ்ரூமை உப்பு போட்டு கழுவி எடுத்துட்டேன். அதில் இருக்கிற காம்பு பகுதியை நான் எப்பயுமே போடுறதில்ல. அதை கட் பண்ணிவிட்டு மேல் பகுதியை மட்டும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம்லாம் வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூமையும் அதில் சேர்த்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு காரம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் நான் எதுவுமே போடல. கரம் மசாலாவும் பெப்பர் பவுடரும் தான் போட்டிருக்கேன். நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால நான் சில்லி பவுடர் போடலை. இதுவே காரத்துக்கு போதும். தண்ணியும் ஊற்றலை. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டா மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே இறங்கி வரும், அதுலேயே வெந்துடும். இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு அப்படியே டைரெக்டாக சாதம் வடித்த சாதத்தை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணால் சாதம் சூப்பராகவே இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அன்றைக்கி 7:30 ஆகிடுச்சி. 8 o'clock பேக் பண்ணி அனுப்பணும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் செஞ்சுருந்தேன். ஆனால் மஷ்ரூம் எப்படியோ சீக்கிரம் வெந்துடும்ன்றதுனால சீக்கிரமாகவே ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்றதுனால காலேஜுக்கு பாக்ஸ்லேயே போட்டு கொடுத்துட்டேன் கட் பண்ணிவிட்டு. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சப்பாத்தி போட்டு அனுப்பிச்சிட்ட பிறகு தான் அப்புறம் மாவெல்லாம் எடுத்துகிட்டு அரிசியும் போடணும். அந்த வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து டிஃபன் செய்யவே ஆரம்பித்தோம். எங்களுக்கு
நான் எப்பயுமே காலையிலேயே மாவு அரைக்கிறதா இருந்தால் மார்னிங்கில் போட்டுட்டா நம்ம சைட் பை சைடு வேலையை பார்த்துக்கிட்டே செய்யலாம். அதே டைமில் ஒரே டைம்லேயே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். சப்பாத்தி செய்யணுன்னா இப்படி தான் கொஞ்சம் டைம் ஆகிடுது. ரவுண்ட் ரவுண்டாக போட்டால் யாருக்கும் பிடிக்கிறது இல்லைன்றதுனால நான் லேயர் சப்பாத்தி மாதிரி தான் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்வேன். அதுதான் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. மாவு பார்த்திங்கன்னா உளுந்தை வந்து நான் அரிசியை வந்து வலிக்கவே மாட்டேன். அதுலேயே டைரெக்டாக எடுத்த உளுந்தை வந்து அதுலேயே நான் ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா ஓட விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கை போட்டு நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். அளவு கம்மியாக இருக்கிறதுனால அதுலேயே நான் போட்டுடுறது உளுந்தை. அதிகமாக இருந்ததுன்னா பாதி உளுந்து மட்டும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுப்பேன். எனக்கு இந்த கிரைண்டர் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது மேலே வச்சுருவேன். அது வச்சுட்டா நம்ம வந்து அழகாக அதில் மாவு அந்த கல்லில் இருக்கிற மாவெல்லாம் அதில் வந்து கீழே வந்து விழுந்துடும். இது இப்போ வர மாடலில் இருக்குதா என்னன்னு தெரில. நான் இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மாடல் தான் இது. கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் ரெடி பண்ணால் கொஞ்சம் நல்லா எரியும். இத்தனைக்கும் நான் பாலெல்லாம் பொங்கவே விட்றதில்ல. சரி கொஞ்சம் கம்மியாக எரியிற மாதிரி இருந்தது. அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்க சொன்னேன். எங்கள் ஹஸ்பண்ட் தான் அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி சமையல் வந்து மெதுவாக தான் செய்யணும். அடுப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கிறதுனால அடுத்த நாள் ஃப்ரைடேன்றதுனால பூஜா வெசல்ஸ்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்ட்டு அதை தான் எடுத்துகிட்ருக்கேன். இதோட இந்த vlog முடியுது. மீதி இருக்கிற வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். தேங்க்யூ.